அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய் ஏன் ஸ்கோடு, நான் தான் உங்கள் எல்லாரும் எப்படி எப்படி நல்லா இருக்கு நம்புறேன். அந்த வெல்கம் பேக் டு ஒரு அமேசிங் நம்பர் சேனல் ஏன் ஸ்கோடு. இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு வேறு சொல்லிட்டோமா? என்னடா வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்தா எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. சரி இன்னைக்கு காலேஜ் வந்துட்டோம். சரி காலேஜுக்கு வந்து அப்படியே இங்கேருந்து ஏதாவது ஒரு பிளாக் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். சரி இங்கே போது ரெஸ்டாரண்ட்ஸு காஜா அஹ்மதியா 2 ரெஸ்டாரண்ட்ஸ் இது. அந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு இன்னைக்கு ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு போயின்னுக்கிறோங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ சின்ன ஒரு வீடியோ வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு 1 மணி நேரத்தில் வீடியோ எடுத்துட்டு அப்படியே நம்ம திரும்ப காலேஜ் போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும். சரி வாங்க அப்படியே போகலாம். ஏன் ஸ்கோடு அட்லாஸ்ட் நம்ம கடை சொன்னோம் இல்லைங்க, அந்த கடைக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த நம்ம அஹ்மதியா காஜா எங்கே இருக்குதுன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே வாணியம்படியில் இருக்குது. வாணியம்படி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. இப்போ என்ன ஒரு இதுன்னா கண்ணு முன்னாடியே 2 கடை இருக்குதுங்க, அஹ்மதியா ஒன்று காஜா ஒன்று. ரெண்டுத்துல எது போகிறதுன்னு தெரியல. இங்கி பிங்கி போட்டு பார்த்தலாமா? இங்கி பிங்கி பாங்கி பதடித டாக்கி ஆஞ்ச் பூத் சையா சா பூத்ரி வாங்க அஹ்மதியாக்கே போயிடலாம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஏன்ஸ் போனேன். இப்போ இந்த கறியை எடுத்து நல்லா ஜூஸியாக ஃப்ளேவராக இருக்குதுங்க. இதை எடுத்து இதை கொஞ்சம் சேர்த்து எடுத்து சாப்பிட்டோன்னா வேற மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் கேட்கலாம் ஏன்டா போய் காஜாவில் சாப்பிடலாடனா? காஜாவில் இதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு கூட போய் சாப்பிட்டுக்கிறோம். அதனால சரி இங்கே ஒரு நாள் சாப்பிட்டு போனால் இப்படி வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரு தாட்டி கூட சாப்பிட்டதில்ல. சரி இங்கேயும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி அங்கே இருக்கும் இங்கே இருக்கும் எப்படி இருக்குது சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் இல்லை, சேமாக தாங்க இருக்கும். நீங்கள் வாணியம்படியில் எந்த கடை எடுத்து தான் எனக்கு தெரிஞ்சு இதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. எல்லாம் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் சொல்லு, இந்த நம்ம இப்போ நான் சாப்பிட்டுக்கிறோம்ல அஹ்மதியா ஹோட்டல், இந்த அஹ்மதியா ஹோட்டல் வந்து 1925 ஓப்பன் பண்ணலாம். அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்க. 50 வருஷம் இப்போ 2026 50 வருஷம் 51 வருஷம் நடுவு போயின்னுக்குது. இவங்களுடைய இன்னொரு பிரான்ச் கூட ஹைவேல, நீங்கள் சென்னை வேலூர் ஹைவே வேலூர் போகுது இல்லைங்க, ஹைவே வேலூர் சென்னை போகல, அந்த ஹைவேலே சென்னை ரூட்லேயே இந்த சைட்லேயே இன்னொரு பிரான்ச் இது இவங்களது ஹைவேல. இது ஒன்று தெரிஞ்சு 2 தான் நினைக்கிறேன், இன்னும் எவ்வளோவே தெரியலங்க. சாப்பிட்டுட்டு அவ்வளோ கிளம்பி வெட்டிட்டு தான் நினைச்சாரு. A few moments later. ஹாய்ங்க, வணக்கம். தொப்பை வந்துருச்சுங்க. சாப்பிட்டு ஏன்னா அவ்வளோ சாப்பாடு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் இல்லை, கம்மியாக மீடியம் சாப்பிட்ற அளவு தான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நானும் சார் தான் வந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தா இப்போ கிளம்ப வேண்டியதான். பண்ணிட்டு கிளம்பி ப்ரோ போட்டு முடிச்சிருப்பாங்க. இருங்க ஒரு நிமிஷம். காலேஜ் 2:30 மணிக்கு அட்னஸே போட்டு முடிச்சிருப்பாங்க. அமுக டுமுக அமால் டுமால்.